The Second Anglo-Maratha War 1803 to 1805 causes. The Second Anglo-Maratha War ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. After the accepted the subsidiary alliance by the peace war, அதாவது பீஸ் வார் பார்த்தீங்கன்னா சப்சிடி அலையன்ஸ் ஏற்றுக்கொண்ட பிறகு தௌலத் ராவ் சிந்தியாவும் அண்டு ராகோஜி பான்ஸ்லேவும் அட்டம்ப்டட் டு சேவ் மராத்தாஸ் இண்டிபெண்டன்ஸ், மராத்தா பேரஸ் சுதந்திரத்தை காப்பாற்ற முயற்சி செய்தனர். Next, but the well-prepared and organized army of the English under the Arthur Wellesley defeated the combined armies of Scindia and Barnsley at Assaye and Aragon. அதாவது ஆங்கிலேயரின் இராணுவம் ஆதர் வெல்லஸ்லியின் தலைமையில் ஆஸ்லே மற்றும் அரகான் பகுதியில் சிந்தியா மற்றும் பான்ஸ்லே ஆகியோரின் கூட்டுப்படைகளை தோற்கடித்தது. இதுதான் காசஸ். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஆஃப் த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இங்கிலீஷ் உடைய வெற்றிக்கு பின் சிந்தியாவுடன் 3 ஒப்பந்தங்களை செய்து கொள்கின்றனர். இன் 1803 ட்ரீட்டி ஆஃப் சூர்ஜி அர்ஜுகான் அண்டு ட்ரீட்டி ஆஃப் டெரோகான் அப்படிங்கிற 2 ட்ரீட்டியை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பண்ணிக்கிறாங்க. பட் யஸ்வந்த் ராவ் ஹோல்கர் வாஸ் எட் அன்டிஃபெக்டட். ஸோ ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கவில்லை, இதற்கு அடிபணியவில்லை. பிரிட்டிஷ்காரர்களுக்கு இவர் மட்டும் அடிபணியவில்லை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 1804 ஜெய்ப்பூர் பிரதேசத்தில் ஹோல்கர் சூறையாடும் பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர். பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக யஸ்வந்த் ராவ் ஹோல்கர் இந்திய ஆட்சியாளர்களை இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சித்தார். ஆனால் அவரது முயற்சி தோல்வி அடைந்தது. இறுதியில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் மராத்திய தலைவர்கள் ஒருவருக்கொருவர் பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர். ரிசல்ட் ஆஃப் த வார். த மராத்தா பவர் வாஸ் கிராஜுவலி வீக்கெண்ட். மராத்தா பவரானது இந்த போர்னால் வீக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட் பிகமிங் த ப்ராமவுண்ட் பவர் இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வலிமையான பவரை நிலைநாட்டியது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. த தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் காசஸ். இந்த போர் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? The Third Anglo-Maratha War was the final and decisive conflict between the British East India Company and the Maratha Empire in India. இந்தியாவில் இருந்த மராத்தா எம்பையருக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இடையே நடைபெற்ற கடைசி வார். சரியா? ஸோ decisive conflict between the British East India Company and the Maratha Empire in India. It began with the invasion of Maratha territory by British East India Company troops. The troops were led by the Governor General Hastings, and he was supported by a force under General Thomas Hislop. இப்போர் பிரிட்டிஷ் படை வீரர்கள் மராத்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கும் பொழுது தொடங்கியது. இந்த ஆக்கிரமிப்பில் தலைமை ஆளுநர் ஹேஸ்டிங்ஸ் பிரபுக்கு ஜெனரல் தாமஸ் ஹிஸ்லாப் தலைமையின் கீழ் ஒரு படைப்பிரிவு உதவியது. கோர்ஸ். த பீஸ் ஆஃப் பாஜிராவ் செகண்ட் forces followed by those of Mudoji II, Barnsley of Nagpur, and Malhar Rao Holkar III of Indore rose against the British. பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக இவங்கெல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. தௌலத் ராவ் சிந்தியா ஆஃப் குவாலியர் பகுதியை சேர்ந்த தௌலத் ராவ் சிந்தியா ரிமைண்ட் நியூட்ரல்.
அதாவது நடுநிலை வைத்தார், போருக்கு செல்லாமல் நடுநிலை வைத்தார். த பீஸ்வா வாஸ் டிஃபெக்டட் இன் த பேட்டில் ஆஃப் காடிகி அண்ட் கோர்கான் and several minor battles were fought by the Peishwa's force to prevent his capture. Barnsley was defeated in the Battle of Siddharbaldi and Holkar in the Battle of Mahidpur. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காட்கி, கோர்கான் ஆகிய இடங்களில் நடைபெற்ற போர்களில் பேஷ்வா தோற்கடிக்கப்பட்டார். பேஷ்வாவின் படைகள் பல இடங்களில் அவர் பிடிபடுவதை தடுத்து நிறுத்தின. இதனைத் தொடர்ந்து சித்தாபால்டி போரில் போன்ஸ்லேவும், மகித்பூர் போரில் ஹோல்கரும் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். ரிசல்ட்ஸ். இந்த போரினால் என்ன விளைவுகள் ஏற்பட்டது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த மராத்தா கான்ஃபெடரசி வாஸ் டிசால்வ்டு அண்ட் பீஷ்வாஷிப் வாஸ் அபாலிஷ்டு. அதாவது இப்போரின் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது மற்றும் பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது. செகண்ட், மோஸ்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் பீஷ்வா பாஜிராவ் செகண்ட் வாஸ் annexed and became part of the பாம்பே பிரசிடென்சி. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் பாம்பே மாகாணத்தோடு இணைக்கப்பட்டன. தேர்ட் பாயிண்ட், த டிஃபெக்ட் ஆஃப் த Barnsley and Holkar also resulted in the acquisition of the Maratha kingdoms of Nagpur and Indore by the British. தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் கோல்கரின் மராத்திய பகுதிகளான நாக்பூர், இந்தூர் ஆகியவை ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டன. நெக்ஸ்ட்டு, த பாஜிராவ் செகண்ட், த லாஸ்ட் பீஷ்வா ஆஃப் மராத்தா was given an annual pension of 8 lakhs rupees. ஓகே, மராத்தியரின் கடைசி பேஷ்வாவான இரண்டாம் பாஜிராவிற்கு வருடாந்திர ஓய்வூதியம் 8 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிர்வாக அமைப்பு. The British Indian administration was run by 4 principal institutions: civil services, army, police and judiciary. அதாவது ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களாக இயங்கியது. அவை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ் குடிமை பணிகள், ஆர்மி இராணுவம், போலீஸ் அண்டு ஜுடிஷியரி நீதித்துறை. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் சிவில் சர்வீசஸ், அது குடிமை பணிகள். The term civil service was used for the first time by the East India Company to distinguish its civilian employees from their military counterparts. சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தான் யூஸ் பண்ணிச்சு. ஸோ அப்போ அவங்க பார்த்திங்கன்னா சிவிலியன் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் தேர் மிலிட்ரி கவுண்டர் பார்ட்ஸ். சரி, சிவிலியன் எம்ப்ளாயீஸ் அது குடிமை பணியாளர்களை பார்த்திங்கன்னா இராணுவ அதிகாரிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது இந்த சிவில் சர்வீஸ். த மெயின் ஜாப்ஸ் ஆஃப் த சிவில் சர்வீஸ். அது சிவில் சர்வீஸோடைய முக்கிய பணி என்ன அப்படின்னா, முதன்மை பணி என்ன அப்படின்னா, சட்டங்கள் இயற்றவும், முறையாக சட்டத்தை இயற்றவும், முறையாக சட்டங்கள் செயல்படுத்தவும், வரி வசூல் செய்வதும் தான் குடிமை, அதாவது சிவில் சர்வீஸுடைய முதன்மை பணி.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு இனிஷியலி கமர்ஷியல் இன் நேச்சர். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருந்தது. பட் லேட்டர் இட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ பப்ளிக் சர்வீஸ். இது பொதுப்பணியாக மாறியது பின்னர். நெக்ஸ்ட்டு, இன் த பிகினிங் த அப்பாயின்மெண்ட் டு திஸ் சர்வீஸ் was the sole prerogative of the court of directors of the company. முதல்ல வந்து பொதுப்பணியில் நியமனம் அனைத்து ஈஸ்ட் இந்திய கம்பெனியின் இயக்குநர்கள் அவர்களுக்கு தனி உரிமையாக இருந்தது. பட் த நாமினேட்டட் சிவில் சர்வெண்ட் indulged in corruption, bribery and illegal private trade. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொது பணியாளர்கள் வந்து லஞ்சம், ஊழல், சட்டவிரோதமான வணிகம் ஆகியவற்றில் வந்து ஈடுபட்டினாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னராக இருந்த காரன்வாலிஸ் 1786 பதவியேற்ற பொழுது தனியார் வாணிகத்திற்கு எதிராக சட்டங்களை வந்து இயற்றினார். அதன்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேலரியானது இன்க்ரீஸ் பண்ணார். த கம்பெனி சர்வெண்ட் ஹூ பிகேம் த ஹையஸ்ட் பெய்டு சிவில் சர்வெண்ட் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு, லார்ட் வெல்லஸ்லே ஹூ கேம் டு இந்தியா ஆஸ் கவர்னர் ஜெனரல் இன் 1798 கவர்னர் ஜெனரலாக இந்தியாவுக்கு வந்தவர் லார்ட் வெல்லஸ்லே. அவர் வந்த பிறகு இன்ட்ரடியூஸ் த ஐடியா ஆஃப் சூட்டபிள் ட்ரைனிங் ஃபார் த சிவில் சர்வெண்ட். சரியான பயிற்சி வந்து அவருக்கு அளிக்கப்பட்டது, சிவில் சர்வெண்ட்டுக்கு அளிக்கப்பட்டது. இன் 1892 the minimum age limit for appearing for the civil service examination was raised to 21 and the maximum to 23. அவங்களுடைய அந்த சிவில் சர்வீஸ் வந்து எக்ஸாம் எழுதி தான் ஸோ அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதுக்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 21 23, மேக்ஸிமம் 23. In 1912 a royal commission on public service was appointed, chaired by Lord Lyngdon. These commissions had two Indian members, G.K. Hogle and Sir Amdur Rahim, besides 4 English men. The commission published its report in 1917. Lyngstone Commission's recommendations partly fulfilled in the demand for the Indianization of civil service. ஸோ 1912 அரசு பணியை வந்து பற்றி ஆராய்வதற்காக லிங்கிஸ்டன் பிரபு என்பவரின் தலைமையில் ஒரு அரசு ஆணையம் நிறுவப்பட்டது. ராயல் கமிஷன் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. இதன் உறுப்பினர்களாக இந்தியர்களான கோபாலகிருஷ்ண கோகலேவும் அண்ட் சார் அப்துர் ரஹீம் என்பவரும் மற்றும் 4 ஆங்கிலேயர்களும் இடம்பெற்றிருந்தனர். 1917 இவ்வாணையம் வந்து தனது பரிந்துரைகளை வந்து வெளியிட்டது. அப்பரிந்துரைகள் இந்தியர்களின் கோரிக்கையை வந்து ஓரளவிற்கு பூர்த்தி செய்வதாக இருந்தது. மட்டுமல்லாமல் குடிமை பணி தேர்வையும் இந்திய சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் கொண்டு வரப்பட்டது. In 1918 மாண்டோகு அண்டு லார்டு ஸ்லிம்போர்டு ஸோ இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பரிந்துரை செய்தாங்க. 33% வந்து இந்தியன் should be recruited in Indian civil service. இந்தியன் சிவில் சர்வீஸுக்கு 33% இந்தியர்களை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், அரசு பணியானது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக இவற்றை அதிகரிக்கவும் மாண்டகு மற்றும் சேம்ஸ்போர்டு ஆகியோர் பரிந்துரைத்தனர். ஸோ 1923 ஏற்பட்ட மற்றொரு ராயல் கமிஷன்
நெக்ஸ்ட்டு ராயல் கமிஷன் கொண்டு வந்தாங்க 1923. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா அரச ஆணையத்திற்கு லீ அப்படிங்கிற லார்ட் லீ தலைவராக நியமிக்கப்பட்டார். லார்ட் லீ அப்படிங்கிறது தலைமையாளராக நியமிக்கப்பட்டார். இது இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய காடுகள் பணி ஆகிய அனைத்து நியமனங்களும் இந்தியாவுக்கான அரசு செயலாளரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதற்கும் லார்ட் லீ தலைமையிலான குழு பரிந்துரை செய்தது. In the Act of 1935 also made provisions for the establishment of the Federal Public Service Commission at the center and the Provincial Public Service Commission in the various provinces. அதாவது 1935ல் இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் ஒன்றும், மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக்க வழிவகை செய்தது. Provision was also made up of a joint public service commission into 2 or more provinces. அதேபோல் ஒரு சில மாகாணங்களில் ஒருங்கிணைந்து மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கவும் வழிவகை செய்தது. Although the main aim of this measure was to serve the British interest, it became the base of the civil service system in independent India. ஆங்கிலேயருக்கு உதவி செய்யவே இந்த குடிமைப்பணி அமைப்பு உருவாக்கப்பட்டாலும் சுதந்திர இந்தியாவின் இந்திய ஆட்சி பணி அமைப்பு உருவாவதற்கு இந்த முறை அடித்தளமாக அமைந்தது.